ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பாசிப்பயிறு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு பாசிப்பயிரை வறுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணி சோம்பு இல்லைன்னா கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்மால் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் தக்காளியையும் இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிடும் சீக்கிரமாகவே தக்காளி. இப்படியே நம்ம போட்டோம் அப்படின்னா தக்காளி வந்து முழுசாக கிடக்கும். அது நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா அது நல்லா ஒரு தனி டேஸ்ட் தரும். பாருங்கள், நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினா கூட போதும். நம்ம ஆல்ரெடி பாசிப்பயிரை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அந்த பாசிப்பயிரையும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாசிப்பயிறு வேகும்போது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேருங்க. ஏன்னா நம்ம அந்த தண்ணியை தான் அதில் ஆட் பண்ணுவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூளும் தேவையான அளவு மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து மிளகாத்தூள் எப்பயுமே கம்மியாக தான் சேர்ப்பேன். ஏன்னா குழந்தைங்களும் சாப்பிடணும் அப்படிங்கிறக்காக. கொஞ்சம் காரமாக இருந்தால் அவங்களாம் சாப்பிட மாட்டாங்கள்ல, அதனால் நாங்கள் கொஞ்சம் கம்மியாகவே தான் மிளகாத்தூள் சேர்ப்போம். புளி கொஞ்சம் தூக்கலாக சேர்த்தோம் அப்படின்னா ரெண்டும் ஈக்குவல் ஆயிரும். இந்த அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போவே ஒரு நல்ல காம்பினேஷன் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் தேவை அப்படின்னா போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா கொதி கிளம்பட்டும். அப்போ தான் அந்த மிளகாத்தூளில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போகும். இந்த அளவுக்கு வெந்தால் கூட போதும். பாருங்கள், நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்களேன், நல்லா கொதி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு பாசிப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு தனியாக நிற்கிதா? பார்க்கும்போதே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.